ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு ஐடியா வந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் கழுவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் 2 வெங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். நான் குக்கர் வச்சுட்டேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கடுகு, அதோட கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் அதை இதோடு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் காய் எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைசல். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். சொசைட்டி அரிசி, அதான் ரேஷன் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிற அரிசி சாப்பாடோடு தான் செய்ய போகிறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு, குழம்பு மிளகாத்தூள் வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அதோடைய புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் அரிசி 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த சாப்பாடு கொஞ்சம் குழைய இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சுட சுட கொஞ்சமாக நெய் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மதியானம் லஞ்சுக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்சு இது தான் நான் பாக்ஸ் கட்டியிருக்கேன். நான் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க துவரம் பருப்பையும் அரிசியும் இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி லேட்டாக எழுந்ததுனால நான் இன்றைக்கி இந்த சாப்பாடு தான் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.